தாய் தந்தையுடன் பேசிக் கொண்டிருந்த இளைஞர் திடீரென ஆயுதங்களுடன் உள்ளே புகுந்த கும்பல் தாய் தந்தையை சரமாரியாக தாக்கிவிட்டு இளைஞரை கடத்தி கொண்டு தப்பி ஓட்டம். இளைஞரை கம்பு கட்டைகளால் தாக்கி சித்திரவதை செய்ததோடு 10 வயது மூத்த பெண்ணுடன் கட்டாய திருமணம் செய்து வைத்தது ஏன்? நடந்தது என்ன? வீட்டுல உட்கார்ந்திருந்த ஒரு இளைஞரை திடீர்னு ஒரு கும்பல் சரமாரியா அடிச்சு உதைச்சு கார்ல தூக்கி போட்டு இருக்காங்க. மகனை காப்பாத்த ட்ரை பண்ண தந்தையையும் அந்த கும்பல் விட்டு வைக்கல. அந்த இளைஞரோட அம்மாவையும் அப்பாவையும் அடிச்சு போட்டுட்டு மொத்த வீட்டையும் சூறையாடிட்டு வந்த கார்லயே மின்னல் வேகத்துல தப்பிச்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இளைஞரோட அப்பா வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தகவல் சொல்லியிருக்கார். விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சிசிடிவி காட்சிகள் மூலமா இளைஞரை கடத்திட்டு போன வாகனத்தோட நம்பரை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த வாகனம் போன ரூட்ல உள்ள பல சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ஞ்சு கடைசியா இளைஞரை அடைச்சு வச்சிருந்த இடத்தை கண்டுபிடிச்சு போலீஸ் அங்க போனாங்க. ஆனா அங்க அந்த இளைஞருக்கு கல்யாணமே நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சப்பதான் அந்த இளைஞரோட வில்லத்தனம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. பீகார் சுபால் பகுதியைச் சேர்ந்தவர் 24 வயதான மித்லேஷ் குமார் முகியா. இவரோட உறவினர் சிவ்சந்திர முகியா பிம்பூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஜிவ்சப்பூர் அப்படிங்கிற ஏரியாவில் குடியிருந்துட்டு வர்றார். இந்த சிவ்சந்திர முகியா மித்லேஷுக்கு மாமா முறை வருமா. சிவ்சந்திர முகியாவுக்கு கல்யாணமாகி ரீதா தேவிங்கிற மனைவியும் 4 வயசுல மகனும் இருக்காங்க. மித்லேஷ் மாமாங்கிற முறையில சிவச்சந்திரனோட வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்திருக்கார். அப்போ அத்தை ரீதா தேவி கூட நெருங்கி பழகியிருக்கார். இந்த நெருக்கம் காலப்போக்குல தகாத உறவா மாறி 2 பேரும் அடிக்கடி தனிமையில சந்திச்சுக்கிற அளவுக்கு எல்லை மீறி போயிருக்கு. சிவச்சந்திரன் வேலைக்கு போனதும் ரீதா தேவி மித்லேஷுக்கு தகவல் சொல்ல அடுத்த நிமிஷமே மித்லேஷ் ரீதா தேவியை பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிருவானா. நீ வீட்டுல இல்லாத நேரம் உன் வீட்டுக்கு யார் யாரோ வந்து போறாங்கன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சிவச்சந்திரன் கிட்ட சொல்லி இருக்காங்க. முதல்ல அவங்க சொன்னதை நம்பாம இருந்தாலும் ரீதா தேவியோட செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் சிவச்சந்திரனோட மனசுல சந்தேகத்தை உண்டாக்கி இருக்கு. அதனால மனைவிய உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிருக்கார். ரீதா தேவி குளிக்க போன கேப்ல அவங்களோட செல்போனை எடுத்து செக் பண்ணி பார்த்திருக்கார். அப்பதான் மனைவியோட களவாணித்தனத்தை பத்தி கணவனுக்கு முழுசா தெரிஞ்சிருக்கு. தன்னோட மனைவி ரீதா தேவிக்கும் உறவுக்கார பையனான மித்லேஷுக்கும் தகாத உறவு இருக்கிறது தெரிஞ்சு சிவச்சந்திரன் ஆத்திரம் அடைஞ்சிருக்கார். இந்த விஷயத்தை தன்னோட உறவினர்கள் நண்பர்கள்னு ஒரு சிலர்கிட்ட சொல்லி கதறி இருக்கார். அதுக்கப்புறம் சிவச்சந்திரனும் அவரோட உறவினர்கள் நண்பர்களும் சேர்ந்து மித்லேஷோட வீட்டுக்குள்ள புகுந்து அவரை கடத்திட்டு போயிருக்காங்க. மித்லேஷ சிவச்சந்திரனோட வீட்டுக்கு கடத்திட்டு போன கும்பல் அங்க வச்சு கம்பு கட்டையால கண்மூடித்தனமா அடி வெளுத்து இருக்காங்க. வலி தாங்க முடியாம என்ன விட்டுருங்கன்னு மித்லேஷ் கெஞ்சி கதறி இருக்கா. ஆனாலும் அந்த கும்பல் 4 பக்கமும் நின்னுக்கிட்டு பொரட்டி எடுத்துட்டாங்க. மித்லேஷ அந்த கும்பல் கொடூரமா அடிச்சு உதைச்சிட்டு இருந்தப்ப அவங்க கூட தகாத உறவுல இருந்த அவனோட அத்தை ரீதா தேவியும் அங்கதான் இருந்தாங்க. எங்க நாம போய் தடுத்தா அந்த அடி நம்மளுக்கு விழுந்துருவோம்னு நினைச்சு ரீதா தேவி ஒரு ஓரமா நின்னு மித்லேஷ் அடி வாங்குறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. மித்லேஷ ஆத்திரம் தீர பொழந்து எடுத்ததுக்கு அப்புறமும் அவனை விடாம இன்னொரு காரியம் பண்ணிருக்காங்க. யார் கூட மித்லேஷ் தகாத உறவுல இருந்தானோ அந்த ரீதா தேவி கூடவே வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கும்பல். மித்லேஷை விட அவனோட அத்தை ரீதா தேவி கிட்டத்தட்ட 10 வயசு மூத்தவங்க.
அது மட்டுமில்ல, ரீதா தேவியை கட்டிக்க சொல்லி மித்லேச மிரட்டினதே ரீதா தேவியோட கணவர் சிவச்சந்திரன் தான். அந்த கும்பலோட மிரட்டலுக்கு பயந்து மித்லேசும் தான் தகாத உறவுல இருந்த ரீதா தேவியோட நெத்தியில பொட்டு வச்சு மனைவியா ஏத்துக்கிட்டான். மித்லேச அந்த கும்பல் சரமாரியா தாக்குன வீடியோவும், அதுக்கப்புறம் அவனோட அத்தையோட நெத்தியில பொட்டு வச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட வீடியோவும் சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு இருக்கு. மித்லேஸோட அப்பா கொடுத்த புகார் அடிப்படையில இளைஞரை கடத்திட்டு போய் அடிச்சு சித்திரவதை பண்ண சிவச்சந்திரனையும் அவனோட கூட்டாளிகளையும் போலீசார் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க.